ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பி இன் லவ் ஏர் ஆயிலோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏர் ஆயில் எப்படி ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன்ற ப்ரொசீஜரை நான் சொல்லிடுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணேன். அதில் கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டாக 1 வீக் ஆச்சு. நான் அது வரைக்கும் நான் ஜெகதீஷ்மின் ஏர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஸ்டாக் வச்சுருந்தேன். அதனால் அதுவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் ஏதாச்சும் ஏர் ஆயில் ஆர்டர் போடுறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏர் ஆயில் ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணும் போது இது வரத்துக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏர் ஆயில் ஸ்டாக் வச்சுக்கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பண்ணேன் இல்லையா, எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் ரிப்ளை வந்தது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஆனால் நீங்கள் மெசேஜ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் திரும்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மெசேஜ் லாஸ்ட் போகிற மாதிரி ஆகிடும். ஜெகதீஷ்மின் ஏர் ஆயிலுக்கும் நான் அப்படி தான் பண்ணேன். அவங்க தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மெசேஜ் பண்ணும்போது நம்ம மெசேஜ் லாஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லாஸ்ட்லேருந்து தான் பார்த்துட்டு வருவாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரிலாம் கிடையாது. ஒன்லி ஆன்லைனில் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே பேமெண்ட் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 1 வீக் மேலேயே ஆகுது. நான் 1 வீக்கில் வந்துடும் சொல்லி ஃபஸ்ட்டு நான் நம்பிட்டேன். 1 வீக் ஆச்சு, வரவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காசும் பே பண்ணிட்டோம், வரத்துக்கு லேட் ஆகுதே, ஒருவேளை வராதோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். பயந்துட்டு நான் அவங்களுக்கு மெசேஜும் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க ரிப்ளை வரலை. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்னடா நம்ம பே பண்ணி நம்மளுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகுது. நீங்கள் பே பண்ணி 1 வீக்கில் வரலன்னு சொல்லி பயப்படாதீங்க. 1 வீக் மேலே கூட ஆகுது டெலிவரி ஆக. அதனால் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க 1 வீக் இல்லைன்னா 17 நாள் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரிப்ளை வந்துச்சு. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களும் பே பண்ணிவிட்டு 1 வீக்கில் வரலன்னு சொல்லி பயப்படாதீங்க. நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருந்தேன்னா, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன்னா 354 ரூபா சொல்லியிருந்தேன். எம்எல் எவ்வளோ எம்எல்னா 234 எம்எல் இருக்காங்க. அதில் நான் 354 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நீங்களும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா, நான் 2துலேயுமே பண்ணி வச்சுருந்தேன். எதில் டக்குன்னு மெசேஜ் ரிப்ளை வருதுன்னு பார்க்கலான்றதுக்காக. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் 2துலேயுமே மெசேஜ் பண்ணி வைங்க. நான் 2துக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமோடைய லிங்க்கும் கொடுக்குறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெகதீஷ்மின் ஏர் ஆயில் நான் ஸ்டாக் கொஞ்சம் வச்சுட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா இது நம்மளுக்கு செட் ஆகலைன்னா வேறு ஏர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா. அதனால் அந்த ஏர் ஆயில் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் இந்த ஏர் ஆயில் வந்தோடனே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஏர் ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 1 வீக்கில் எனக்கு எந்த ஒரு ஏர் ஃபாலும் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு நல்லாவே செட் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம ஜெகதீஷ்மின் ஏர் ஆயில் தான் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பி இன் லவ்வும் நல்லா செட் ஆகுது போல் நம்மளுக்கு, நம்ம ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 வீக் யூஸ் பண்ண நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் என் ஹேருக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ஃபால்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 முடி 10 முடி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. நான் நினச்சேன், சரி ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால தான் இப்படி ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜெகதீஷ்மின் ஏர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு டேண்ட்ரஃபே இல்லை. சீரியஸாக சொல்லணும்னா டேண்ட்ரஃபே இல்லை. நல்லாவே ஏர் க்ரோத் இருந்துச்சு. ஏர் ஃபால் சுத்தமாக எனக்கு இல்லவே இல்லை. ஜெகதீஷ்மின் ஏர் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ஏர் க்ரோத் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் தரேன்.
அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் இருந்துச்சு. ஹேர் ஃபாலும் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் இது யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு அந்த 1 வீக் எனக்கு தெரியல சுத்தமாக, எந்த ஒரு ஹேர் ஃபாலும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து அப்சர்வ் ஆகி நல்லா உள்ளே இறங்க என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து இருக்க ஆரம்பிச்சிது டேண்ட்ரஃப். அதனால கூட ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கலான்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் டேண்ட்ரஃப் ஆகிடுச்சு எனக்கு. என்னால் வந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியல சுத்தமாக. ரொம்ப வந்து டேண்ட்ரஃபாக இருந்துச்சு. என்னால் வந்து ஏர் பேக் கூட யூஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து கோல்டு ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணலை. ஏர் பேக்கும் யூஸ் பண்ண முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. டேண்ட்ரஃப் ரிலேட்டடான ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு டேண்ட்ரஃப்கான ஷாம்பு வாங்கியும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து ஏர் வாஷ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரஃப் சுத்தமாக இல்லை. நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்தேன், டேண்ட்ரஃப் இல்லை. சரி, அதுக்கப்புறம் சரியாயிட்டிருக்கோம், நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு 2 days கூட ஆக மாட்டேங்குது. 1 day நான் ஹேர் ஆயில் வச்சுன்னா அடுத்த நாளே எனக்கு டேண்ட்ரஃப் டக்குன்னு வந்துருச்சு. வந்து ஹேர் ஆயில் வைக்கிறேன்னா அடுத்த நாள் எனக்கு டேண்ட்ரஃப் எப்படி தான் வருதுன்னே தெரில, பயங்கரமாக வருது. சரி, நம்ம குவான்டிட்டி கம்மியாக வைப்போம்னு சொல்லி குவான்டிட்டியும் கம்மியாக வச்சும் நான் பார்த்துட்டேன். எனக்கு சுத்தமாக வந்து செட்டே ஆகலை. டேண்ட்ரஃப் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போன மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு 20 days தான் சீரியஸாகவே யூஸ் பண்ணேன். என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெறும் நான் 20 days மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து இதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பொறியாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு டேண்ட்ரஃப் ஆக ஆரம்பிச்சிது. என் ஸ்கின் ஃபுல்லாக லைட்டாக பொறியாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் நான் கன்சீவாக வேறு இருக்கேன். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி அலர்ஜிலாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து டேப்லெட்டும் எதுவும் கொடுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைபர் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு தான் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. சரி, ஸ்டாப் பண்ணிட்டேன். 20 daysலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி, நம்ம வந்து ஜெகதீஷ்மி ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போவும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா இல்லை நம்மளுக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜெகதீஷ்மி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது யூஸ் பண்ணி எனக்கு டேண்ட்ரஃபே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. இதோடைய கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஹோம்மேடாக வீட்டில் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே ஹேர் ஆயில் கலர் தான். க்ரீன் கலரில் இருக்குது. ஸ்மெல்லும் வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயில் ஸ்மெல் தான் இருக்குது. அது இப்போ நம்ம வீட்டிலலாம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் வந்து இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நார்மலாகவே செக்கில் ஆட்டின ஹேர் ஆயில் வந்து செட் ஆகாது. எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு, இதனால தான் செட் ஆகலை போல். அது இல்லாமல் அவங்க சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட் ஏதோ எனக்கு வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு டேண்ட்ரஃபும் அதிகமாக இருந்திருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதில் பாதி கூட நான் யூஸ் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சரி, நம்மளுக்கு தான் செட் ஆகலை, ஓகே நம்ம சிஸ்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்ண மாட்டாள். ஏன்னா வந்து அவளுக்கு கேர்லி ஹேர், எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அவளுக்கு செட் ஆகாது, முடியும் வளர மாட்டேங்குதுன்னு சொல்லி அவள் யூஸ் பண்ணவே மாட்டாள். இது வரைக்குமே வந்து என்ன ஹேர் ஆயில் அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னா, எங்கள் வீட்டில் வந்து தேங்காவெல்லாம் வந்து காய வச்சு அதை வந்து செக்கில் ஆட்டி தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை தான் அவள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, அவளுக்கு கொடுத்து செக் பண்ணுவோம். அவளுக்கு வந்து ஏன்னா அவள் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுறா, நம்ம அவகிட்ட கொடுத்து செக் பண்ணலான்னு சொல்லி அவகிட்ட கொடுத்து செக் பண்ணேன். அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் ஒரு 1 week யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் 1 week யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னால், எனக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகவே இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒருவேளை அவளுக்கு நல்லா செட் ஆகிருக்கு போல். நான் வந்து கேட்டேன், உனக்கு டேண்ட்ரஃப் இருக்கான்னு கேட்டேன். அவளுக்கு ஏற்கனவே டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னு சொன்னான். அவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து டேண்ட்ரஃப் வந்து லைட்டாக இருக்கும், எனக்கு பெருசாக இது வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல, எனக்கு நல்லா செட் ஆகிருக்கு, என்கிட்ட கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அந்த ஹேர் ஆயிலை அவள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்மளால் யூஸ் பண்ண முடியல, வேஸ்ட்டாக போயிடுமோன்னு. எப்படியும் என் சிஸ்டருக்கு செட் ஆனதுனால அவள் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அது ஒரு நல்ல விஷயமா ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. நான் ஒரு 20 days தான் யூஸ் பண்ணேன், எனக்கு சுத்தமாக செட் ஆகலை.
ஏர் ஃபால் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, அவளுக்கு வந்து செட் ஆகிருந்து. நீங்கள் வந்து செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 20 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன ஒரு இதில் வந்து நல்ல விஷயம் நான் பார்த்தேன்னா, குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆச்சு. அது வந்து நல்லாவே நான் பார்த்தேன். க்ரோத் ஆகுறதுலாம் நல்லாவே இருக்குது. ஹேர் க்ரோத்துன்றது நல்லாவே தெரியுது. அந்த 20 daysலேயே கூட இந்த சின்ன சின்ன முடியெலாம் வளர்த்து தெரியுது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அதுவுமே கொட்டிடுது. அதுதான் பிரச்சனையே இதில். குட்டி குட்டி முடி வளர்றத பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷமாக இருக்குது, முடி நம்மளுக்கு இங்கெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து தான் அதிகமாக அப்ளை பண்ணுவேன். எனக்கு ஃபோர்ஹெட்டில் தான் முக்கியமாக வந்து நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். எனக்கு அப்போ தான் வந்து முடி வளருதா என்னன்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணுவேன். ஜெகதீஷ்மின் ஹேர் ஆயிலும் அப்படி தான் செக் பண்ணேன், இந்த ஹேர் ஆயிலும் அப்படி தான் ட்ரை பண்ணேன். இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணும்போது சீரியஸாகவே சொல்கிறேன், ஹேர் குட்டி குட்டி முடி பேபி ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆச்சு. நான் அது நல்லாவே பார்த்தேன். ஆனால் வந்து என்னென்னா அந்த முடியும் கொட்டிடுது லாஸ்ட்டில். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணி ஹேர் ஃபாலும் ஆகுது, புதுசாக க்ரோத் ஆகிற முடியும் கொட்டுதுன்றப்போ அதை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வந்து எனக்கு செட் ஆகாது. ஒருவேளை அதனால் வந்து எனக்கு செட் ஆகாமையும் இருந்திருக்கலாம், அதில் போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் வந்து ஏதாச்சும் எனக்கு ஒத்துக்காமையும் இருந்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் டேண்ட்ரஃப் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் வந்து அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் அலர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சம் மூச்சு வாங்கி தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை ரீக்ரோத் பண்ணும், ஹேரை க்ரோத் பண்ணும், அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீடியண்ட்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை, எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதோடைய ஸ்மெல் நேச்சுரல், நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்மெல் தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சு இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்மெல் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராமோடைய ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ஹேர் ஆயில் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.